கடந்த 7ஆம் தேதியன்று சென்னையில் புதிய தமிழகம் கட்சியினுடைய முன்னெடுப்பில் தமிழ்நாட்டில் கடந்த 14 வருடமாக அமலாக்கப்பட்டு வருகின்ற அருந்ததியர் உள் இடஒதுக்கீட்டில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்தும் தேவேந்திரகுல வேளாளர்கள் மற்றும் வடக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதிராவிடர் என்று அழைக்கப்படக்கூடிய பறையர் சமுதாய மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்தும், எனவே அந்த உள் இடஒதுக்கீடு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், அதேபோல மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய பகுதியிலேயே அவருடைய வாழ்வாதாரத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணிக்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். ஆனால் ஏறக்குறைய 1 மாத காலமாக காவல்துறையிடத்தில் அதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து முறையாக அனுமதிக்கு கடிதத்தின் வாயிலாக எழுதியும் நேரடியாக காவல்துறை உயரதிகாரிகளை சந்தித்த பிறகும் கூட அந்த பேரணி துவங்கப்படுகின்ற அந்த நாளன்று அவர்கள் சட்டத்துக்கு புறம்பாக அந்த பேரணியை சீர்குலைக்கக்கூடிய வகையில் நடந்து கொண்டு அந்த பேரணியை எங்களால் முழுமையாக நடத்த இயலாமல் போய்விட்டது. எனினும் கூட ஊடகங்கள் கொடுத்த முக்கியத்துவத்தின் காரணமாக நாங்கள் எதற்காக பேரணி நடத்தினோம் என்பது ஓரளவுக்கு தமிழக மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. எனவே அடுத்த கட்டமாக நாங்கள் இந்த உள் இடஒதுக்கீடு குறித்து என்னென்ன நடவடிக்கையில் ஈடுபடப் போகிறோம் என்பது குறித்து இன்று விளக்குவதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது. இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் எங்களோடு இப்பொழுது சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர் புரொஃபஸர் டாக்டர் கே கதிரவன் எனக்கு வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் இப்பொழுதும் சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர் இருக்கிறார். அவர் தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரியுடைய SC/ST ஆசிரியருடைய அசோசியேஷனுடைய தலைவராக இருக்கிறார். வரக்கூடிய வழக்கறிஞர் கோபிநாத் அவர்கள் இந்த உள்ளிடக்கீடு சம்பந்தமான வழக்குகளை அவர் முன்னின்று நடத்தி வருகிறார். இடதுபுறம் பேராசிரியர் லட்சுமணன் அவர்கள் MIDS என்று அழைக்கப்படக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற சமூக ஆய்வு மையத்தில் பணியாற்றி இப்பொழுது ஓய்வு பெற்று இப்பொழுது இன்டலெக்சுவல் தலித் கலெக்டிவ் என்ற அமைப்பை நடத்தி கொண்டு வருகிறார். அதற்கு அருகாமல் இருக்கக்கூடிய சகோதரி ரேவதி நாகராஜன் அவர்கள் அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உரிமைகளுக்காக போராடி தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய அளவில் பிரசித்தி பெற்ற ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய பேத்தியார் அவர்கள் சகோதரி ரெட்டைமலை ரேவதி நாகராஜன் அவர்கள் அருகாமக்கூடிய அவருடைய கணவனார் எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மிஸ்டர் VK ஐயர். முக்கியமாக இன்று நடைபெறக்கூடிய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுங்களே, அதாவது தமிழ்நாட்டில் பழங்குடி மக்களுக்கு, அதாவது ஷெட்யூல் ட்ரைப் என்ற அழைக்கப்படக்கூடிய பழங்குடி மக்களுக்கு 1% சட்ட ரீதியாக இடஒதுக்கீடு உண்டு. ஷெட்யூல்டு காஸ்ட் என்று அழைக்கப்படக்கூடிய பட்டியலின அல்லது அட்டவணைப்பட்ட மக்களுக்கு 18%, மிக பிற்பட்டோருக்கு 20%, பிற்பட்டோருக்கு 30% என 69% இடஒதுக்கீடு உண்டு. இந்த 18% இடஒதுக்கீட்டில் முக்கியமாக 3 சமுதாயங்கள், தேவேந்திரகுல வேளாளர்களும் ஆதிராவிடர் அழைக்கப்படக்கூடிய பறையர் சமுதாய மக்களும் அதேபோல அருந்தியர் சமுதாயங்களும் 3 சமுதாயம் உண்டு. அத்தோடு அதுக்கு மேற்பட்டு 70க்கும் மேற்பட்ட சமுதாயங்கள் சிறு சிறு அளவில் இருக்கிறார். எனவே அனைவருக்கும் சேர்ந்துதான் 18% இடஒதுக்கீடு ஏறக்குறைய சுதந்திரம் பெற்ற காலத்தில் இருந்து நடைமுறையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் 2008ஆம் ஆண்டு
தமிழ்நாடு அரசு திடீரென்று அருந்ததியர் 3% உள் இடஒதுக்கீட்டை அனைத்து கட்சி கூட்டத்தின் மூலமாக அறிமுகம் செய்து அதற்கு பிறகு 2009ஆம் ஆண்டு அதற்கான அரசாணையை பிறப்பித்தது. இப்பொழுது இந்த அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு குறித்து கடந்த 14 வருடமாக நான் அதற்கு தொடர்ந்து எதிர்ப்பை தெரிவித்து வருகிறேன். இதில் பல பேர் ஒட்டுமொத்தமாக ஊடகங்களின் வாயிலாகவும் பல்வேறு விதத்திலும் அவர்கள் நாங்கள் அருந்ததியருக்கே இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று சொல்வதை போன்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வருகிறார்கள். ஏதோ புதுசாக தமிழ்நாட்டில் அருந்ததியர் என்ற ஒரு சாதியினருக்கு இடஒதுக்கீடு திமுக கொடுப்பது போலவும் அந்த திமுகவினுடைய சமூக நீதி கொள்கையை புதிய தமிழகம் கட்சி டாக்டர் கிருஷ்ணசாமி எதிர்ப்பது போன்றவும் ஒரு தவறான கட்டமைப்பை உருவாக்கி வருகிறார்கள். அது முற்றிலும் தவறானது. ஏற்கனவே 18% இடஒதுக்கீட்டுக்குள் இருக்கக்கூடிய அருந்ததியினர் அதற்கான இடஒதுக்கீடுகளை பெற்று வருகிறார்கள். அப்பொழுது எங்கே பிரச்சனை? திடீரென்று 3% இடஒதுக்கீட்டை அருந்ததியருக்கு வழங்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? அது யாருக்கும் தெரியாது. ஆனாலும் அவர்களாக ஒரு கருத்தை வெளியே தெரிவித்தார்கள். என்ன? அந்த 18%க்குள் அருந்ததியருக்கு போதுமான அளவிற்கு பங்கீடு இல்லை என்று. சரி, அவர்கள் சொன்ன கருத்தை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி என்று சொன்னால் தமிழ்நாட்டில் ஷெட்யூல்டு காஸ்ட் என்று அழைக்கப்படக்கூடிய பட்டியல் பிரிவில் 76 சாதிகள் உள்ளடங்கி இருக்கின்றன. அந்த 76 சாதிகளும் தமிழ்நாட்டுக்குரிய அரசனுடைய துறைகளில் எவ்வளவு பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரமான தரவுகளை ஆய்வு செய்து இந்த அரசு வெளியிட்டிருக்க வேண்டுமா இல்லையா? அவ்வாறு வெளியிடாமல் ஜனார்த்தனன் என்ற நீதிபதியினுடைய தலைமையில் ஒரு 5½ மாதம் இந்த தமிழ்நாடு அரசு ஒரு ஆய்வு செய்ததாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் இதனுடைய ஒரு பக்கத்தை உங்களுக்கு நான் வழங்கியிருக்கிறேன். அதில் முக்கியமாக அவர் தமிழ்நாட்டினுடைய அரசு துறைகள் 56 துறையில் ஒவ்வொரு துறையிலையும் இந்த எஸ்சியில் இருக்கக்கூடிய 76 சாதிகளும் ஒவ்வொருத்தரும் எத்தனை சதவீத இடத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் ஆய்வு எடுத்திருக்கணும். அது அவர் கேள்வி கேட்டதில் அது பாருங்கள், நீங்களே படித்து பாருங்கள். பேஜ் நம்பர் 180 180 கூட. அதில் இவர் 20 துறைக்கு மேற்பட்ட துறைக்கு எழுதியிருக்கிறார். அதில் 8 துறையிலிருந்து மட்டும்தான் பதில் கொடுத்தாங்களே தவிர, அது பாருங்கள் நான் கொடுக்குறேன். அந்த பேஜ் நம்பர் 180ங்க 10.31. கொஞ்சம் தயவு கூர்ந்து கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்டுங்க, கொஞ்சம் சத்தமெல்லாம் கொஞ்சம் கேளுங்க. Out of 20 state governments, 8 of them alone responded with the final reports. 12 of the state governments did not care to respond. இது நான் கொடுக்கலீங்க. இது எதை அடிப்படை ஆதாரமாக கொண்டு இவர்கள் 3% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது, அவர்கள் பாவப்பட்ட ஜனங்கள், விளிம்பில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்று சித்தரிக்கக்கூடிய திமுக அதனுடைய உதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தமிழ்நாடு அரசாங்கமே போதிய ஆதாரங்களை தராமல், எனவே இன்அடிக்குவேட், அதாவது ஒரு முறையான ஆய்வு திரட்டாமல் கொடுக்கப்பட்ட ஆய்வினுடைய அடிப்படையில் நீங்கள் அவர்களுக்கு 3% இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று முடிவெடுத்தீர்கள். அது எப்படி சரியாக இருக்க முடியும்? தமிழ்நாடு அரசாங்கமே நீங்கள் போதிய எவிடன்ஸ் நீங்கள் கொடுக்கல. அப்போ யார் அதில் தேவேந்திர வேளாளர், பிஆர் எவ்வளவு இருக்கிறாங்க, அருந்ததியர் இருக்கிறாங்க, புதிரவண்ணன் இருக்கிறாங்க, குறவர் இருக்கிறாங்க, அதில் 76 சாதிகளுடைய பங்கும் நீங்கள் சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதில் இன்னொரு சாதி தேவேந்திர வேளாளருக்கும் பறையருக்கும் எவ்வளவு கேப்பு, அருந்ததியருக்கும் இந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளவு கேப்பு,
எனவே அவங்க வந்து ஒட்டுமொத்த இடஒதுக்கீட்டில் ஒரு கம்யூனிட்டி வந்து 100க்கு 100 வச்சுக்கிறாங்க, ஒரு கம்யூனிட்டி 90%, நாங்கள் 10% தான் வச்சுக்கிறதுக்கு உண்டான ஆதாரம் எங்கே? இந்திய அரசியல் சாசனத்தினுடைய வழங்கப்பட்ட உரிமையை மாநில அரசு ஏதோ ஒரு காரணத்திற்காக இது போல வந்து தவறாக இடஒதுக்கீடு வழங்குறது எப்படி சரியா இருக்க முடியும்? சரி, நீங்க அதையும் கொடுத்தீங்க, ரைட். நான் அந்த 3% இடஒதுக்கீட்டை கூட கொடுத்ததை கூட இந்த 14 வருஷம் இருக்கல. அதை நீங்க தனிச்சு தானே கொடுத்துருக்கணும். அவங்க வந்து தேவேந்திரகுல வேளாளர்களோடும் ஆதிராவுடன் அழைக்கப்படக்கூடிய பறைய சமுதாயத்தோடும் போட்டியிட முடியவில்லை. அவர்கள் பின்தங்கியவர்களாக இருக்கிறார்கள். நீங்க சொல்றீங்களே, அவங்களை கொண்டு மீண்டும் உள்ளிடுக்கீடு கொடுத்தா அவங்களால எப்படி போட்டியிட முடியும்? அப்ப நீங்க தனிச்சா தானே கொடுத்துருக்கணும். அவங்கள 3% தனிச்சு தானே கொடுத்துருக்கணும். அதான நியாயமா இருக்க முடியும். அவர்கள் போட்டியிட சக்தி இல்லாதவர்கள் நீயே சொல்ற. அப்ப அவங்களுக்கு 3% தனியா கொடுக்காம எதுக்காக உள்ளிடு கொடுத்தீங்க? இப்போ வலிந்து என்ன செய்யறாங்க, அந்த 18% உள்ள வச்சுட்டு எங்கெல்லாம் வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் பெரிய நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த 3.5 வருஷம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்காவது வந்து ஒரு ஆயிரக்கணக்கான போஸ்ட்டுக்கு எதாவது வேலை வாய்ப்பு எடுத்துக்கிறாங்களா? ஏதாவது ஒரு துறையில் எடுத்து 1000 போஸ்ட் 2000 போஸ்ட் எடுத்தாங்கன்னு சொல்லுங்கள். ஒரு 10,000 பேர் எடுத்தாங்கன்னு சொல்லுங்கள். அங்கங்கே 5 போஸ்ட்டு 10 போஸ்ட்டு 20 போஸ்ட்டு அதில் மாவட்ட ரீதியாக பிரித்து விட்டுறாங்க. அதெல்லாம் அப்படி பிரிக்கக்கூடாதுன்னு பிரிக்கிறாங்க. அப்படி பார்க்குற போது எஸ்சிக்கு வந்து ஒரு போஸ்ட் வந்தால் அந்த ஒரு போஸ்ட்டையும் அருந்ததிற்கு முன்னுரிமை அடிப்படையில் சட்டத்துக்கு புறம்பாக வழங்கி வருகிறார்கள். அதனால் 14 வருஷமாக ஆயிரக்கணக்கான போஸ்ட் பதவிகளை ஒரு சாதிக்கு மட்டுமே வழங்கி இந்த வரலாற்றில் இன்று வரையிலும் பெரும் தீண்டாமை கொடுகளையும் வன்முறைகளையும் சந்தித்து வருகிற தேவேந்திர வேளாளர்களுக்கும் ஆதரவாளருக்கும் திமுக மிகப்பெரிய சமூக அநீதி இழைத்திருக்கிறது. சரி, எனவே அந்த ஆதரவு கொடுத்தோம். அடுத்தது அதே கமிஷனில் 328வது பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த உள் இடதுக்குழு கொடுத்த பிறகு என்ன இம்ப்ரூவ்மெண்ட், என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறது குறித்து எவ்ரி 10 இயர்ஸ் ஆய்வு செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. 10 வருஷத்துக்கு ஆய்வு. ஆக்சுவலாக வந்து 2009 கொடுத்துருந்தோன்னா 2019 ஆய்வு பண்ணியிருக்கணும். இப்போ 5 வருஷம் ஆகிப்போச்சு. ஆய்வு பண்ணியிருக்கணுமா இல்லையா? அதுவும் சட்டப்பூர்வம் நீங்கள் பண்ணல, சட்ட ரீதியாக பண்ணல. இனியாவது நீங்கள் ஆய்வு பண்ணி இந்த நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு அரசு துறையில் ஒவ்வொரு சாதியும் நீங்கள் எல்லா சாதிக்கும் பண்ணணும். நீங்கள் சாதி வாரியாக கணக்கு பேர் கேட்குறீங்க. அதனால் தமிழ்நாட்டில் 18% உள்ளடங்கி இருக்கக்கூடிய 76 சாதியுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறது, இந்த 14 வருஷத்தில் என்னென்ன போஸ்டெல்லாம் காலியாச்சு, அதில் எத்தனை சதவீதம் அருந்தீர் கொடுத்தீங்க, பிரசாதிகளுக்கு எவ்வளோ கொடுத்தீங்க அப்படிங்கிறதும் வரணும். ஏன்னா 3%க்கு 3 கொடுத்துருக்கணும். 15% இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கூட கொடுக்கலைன்னா என்ன நியாயம் இது? எனவே வந்து நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகிறதுக்காக வந்து இதில் வந்து நீதி கிடைக்கிறவர்களோ இப்போ சொல்கிறேன், அருந்ததிற்கு 3% தனியாக கொடுத்துரு, அதுதான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. டிவிஷன் பண்ணுறதுக்கு எந்த விதமான தடை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதன்படியே நீங்கள் 3% கொடுத்துக்குங்க. ஆனால் இப்போ 10 வருஷம் ஒரு ஆய்வு செய்யணும், மறுஆய்வு செய்யணும், ரிவ்யூ பண்ணணும். அதை வந்து மாநில அரசு செய்யணும். ஒட்டு மொத்தத்தில் இந்த எந்த சமுதாயங்களை வந்து ஒற்றுமையாக நிற்கணும், அந்த சமுதாயத்தை பிரிக்கக்கூடாது. ஒற்றுமையாருன்னு நீங்கள் வெளியே மேட்டையில் பேசுகிறீங்க. அந்த சமுதாயங்கள் ஒற்றுமையாக இருக்க விடாமல் இன்றைக்கி உள்ளுக்குள்ளே உள்ள சண்டை போடக்கூடிய அளவுக்கும் பகைமை உருவாக்கக்கூடிய அளவுக்கு அந்த மிகப்பெரிய ஒரு கைங்காரியத்தை செஞ்சிட்டீங்க, வரலாற்றில் செஞ்சுருக்கிறீங்க. சரி, அதெல்லாம் போகட்டும். இருந்தாலும் கூட சட்ட ரீதியாக இன்றைக்கு திமுக அரசு அந்த உள்ளிடுக்கிறது தனியிடுக்காக கொடுக்காமல் உள்ளிடுக்காக கொடுத்தது வரலாற்று பிழை. அதை வந்து சரி செய்யணும். எனவே தான் அடுத்த கட்டமாக வந்து இதுக்கு வந்து எந்த காரணத்தை கொண்டும் இந்த உள்ளிடுக்கீடு வந்து இப்போ வந்ததுனால உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குது. இதில் ஜனாதிபதி அவர்கள் இதுக்கு வந்து எந்த விதத்திலும் அனுமதி அளிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வலியுறுத்தியும், அதே போல் தேசிய அளவில் இது குறித்து வந்து தமிழ்நாடு அரசு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய 15-18% இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பறையர் சமுதாயம் தேவேந்திர சமுதாயத்துக்கு எதிராக செய்யக்கூடிய சதியை குறித்து வந்து நாங்கள் வந்து எடுசொல்வதற்காக டிசம்பர் மாதம் 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் டெல்லியில் ஆர்ப்பாட்டமும் 2 நாள் கருத்தரங்கும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதில் வந்து தேசிய அளவில் இருக்கக்கூடிய அனைத்து இந்த விதமாக தலித் ஆக்டிவிஸ்டும் பல்வேறு அரசியல் கட்சியோட தலைவர்களும் பேச இருக்கிறார். இப்பொழுது வந்து
இது குறித்து வந்து பேராசிரியர் லட்சுமணன் அவர்கள் வந்து எம்ஐடிஸில் ஆராய்ச்சியில் இருந்தவர். இது என்னங்கிறது அவங்கெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் கிடையாது, அவங்கெல்லாம் நான் பொலிட்டிக்கல் பீப்புள். அது என்னங்கிறது அவங்க ஒரு 2 வார்த்தை பேசுவார், அதை பேராசிரியர் பேசுவார். நீங்கள் சும்மா பேசுங்க. வரக்கூடிய டிசம்பர் மாதம் 6 மற்றும் 7 ஆகிய தேதிகள், டிசம்பர் 6, 7 2 நாள். அது நாங்கள் சொல்லுவோங்க, அதாவது அது நாங்கள் அப்புறம் சொல்கிறோம். 2 நாள் நாங்கள் நிகழ்ச்சி இருக்குது. அதில் கருத்தாக வேண்டாது. இது ஆல் ஓவர் இந்தியாவுக்கு பிரச்சனை தான். இல்லை, இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவை திமுக பண்ணதப்போ ஆல் ஓவர் இந்தியா பரப்பி இருக்குது. இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் உள்ளொதுக்கீடு 3% வந்து உள்ளொதுக்கீடு அமலாக்கப்பட்டிருக்கு. வேற எந்த மாநிலத்திலும் இது வந்து அமலாக்கப்படவில்லை. எப்படிங்க? அதாவது டெல்லி இதை வந்து நாங்கள் வந்து மத்திய அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு போக வேண்டும்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. டு இன்வைட் தி அட்டென்ஷன் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன்னா இந்த பட்டியல் பிரிவில் எந்த மாற்றங்களும் செய்வதற்கு உண்டான முழு அதிகாரம் படைத்தது மத்திய அரசு, பார்லிமெண்ட் ஆச்சுங்களா. இப்போ மத்திய அரசு, அந்த மத்திய அரசு வந்து அது இது மாதிரி வந்து 3% மூலமாக 18% எஞ்சியக்கூடிய அனைவருடையும் உரிமையும் பறிக்கிற மாதிரி ஒரு சட்டத்தை மாநில அரசு போட்டிருக்குது. எனவே மத்திய அரசு இது தலையிடணுங்கிறது தான் அதனுடைய மீனிங். நோ 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 அது சொல்ல அப்படி இல்லை. இல்லை, அதான் 18% 3% எடுத்தீங்க இல்லையா, அது உள்ள இல்லாமல் செப்பரேட்டாக கொடுத்துருங்க. 18+3 15+3 அதான் 3% அருந்தி இருக்கு, மீதி 15 கொடுங்க. உள்ளுதுக்கீடு இல்லைன்னா பிரச்சனை கிடையாதுங்க. ஆந்திராவில் கொடுக்க முயற்சி செஞ்சது வந்து ABCD என்ற 4 இருக்குங்க ஆச்சுங்களா. அது வந்து கொஞ்சம் அதில் வந்து ABCDங்கிறது அதில் வந்து 1% 7, 6, 1ன்னு பிரித்தாங்க ஆச்சுங்களா. இது வந்து எங்களுடைய கொள்கை ரீதியாக இல்லை, நீங்கள் தமிழ்நாடு அரசு இதுதான் சமூக நீதினு போயிட்டீங்க, இதுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்துருச்சு. அனுமதி கொடுத்ததுனால நாங்கள் சொல்கிறோம் ஆச்சுங்களா. அதனால் வந்து அருந்திற்கு தனியாக 3% என்று பிரித்து கொடுத்து விடுங்கள். இங்கே பாருங்க, அதாவது இப்போ வந்து முஸ்லீமுக்கு 3.5% கொடுத்துக்கிறாங்க. எப்படி கொடுத்துருக்குறாங்க? எடுத்து கொடுத்துக்கிறாங்க. பிசியிலேருந்து தனியாக எடுத்து கொடுத்துக்கிறாங்க. உள்ளொதுக்கீடு இல்லை, பிசியிலிருந்து செப்பரேட் எடுக்கிறது, தனி இடஒதுக்கீடு. அந்த பிசி முஸ்லீம்ஸ் வந்து எஞ்சி இருக்கக்கூடிய அந்த மீதி 30 இருக்குதுங்களா, அதில் 26.5 போட்டியிட முடியாது. இங்கே வந்து இவங்க பிரிக்காமல் உள்ளேயே வச்சுட்டு எங்கெல்லாம் காலி இடமோ அதை கொண்டு அவங்கள வச்சு நிரப்புறாங்க. பிரிக்கல. அதாங்க உள்ளொதுக்கீடு முன்னுரிமைங்கிறது எடுத்து ஆகணும். ப்ரிஃபரன்ஸை எடுக்கணும், ப்ரிஃபரன்ஸை காலி பண்ணணும், உள்ளொதுக்கீடுங்கிறது காலி பண்ணணும். இல்லை, அதாவது வந்து பஞ்சாப்லேயும் மட்டும்தாங்க அது மாதிரி இருக்குது, நடைமுறையில் இருக்குது. உள்ளொதுக்கீடு கிடையாது, அது தனி இடஒதுக்கீடு, செப்பரேட் டிவிஷன்ஸ். எங்கே எங்கள் போராட்டத்தின் நோக்கம் தமிழ்நாட்டில் அந்த 3% அருந்திற்கு வந்து 3%ஐ உள்ளிடுக்காக கொடுப்பதும் அவர்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் முன்னுரிமை எல்லா பணிகளிலும் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதும் தான் பிரச்சனை. மற்றவர்களும் இதில் இது போல முன்னுரிமை கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக வர்றாங்க, எச்சரிக்கை வர்றாங்க. இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து இது வந்து தமிழ்நாடு வந்து அவன் கணக்கிலேயே வந்து பெருசாக கொள்ளிங்க. பஞ்சாப்பும் ஆந்திராவும் மட்டும்தான் வந்து பஞ்சாபில் தான் டிவைட் பண்ணாங்க, ஆக்சுவலாக டிவைட் பண்ணாங்க.
ஆந்திராவில் 4 டிவைட் பண்ணாங்க, ஏபிசிடி 4 டிவைட் பண்ணாங்க, பஞ்சாபில் 2 டிவைட் பண்ணாங்க. இவங்க அருந்திருன்னு ஒரு குழப்பம் பண்ணாங்க, இந்தியாவிலேயே ஒரு குழப்பமாக பண்ணாங்க ஆச்சுங்களா. இப்போ எதுலேயுமே இன்னும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காம அப்சர்வேஷன் பண்ணிக்கிறாங்க. 6-7 நீதிபதியில் ஒவ்வொருத்தரும் கருத்து தெரிவிச்சுக்கிறாங்க ஆச்சுங்களா. ஸோ இதை வந்து நிரந்தரமாக ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி எந்த காரணத்தை கொண்டும் உள்ளிடுக்கீட்டுக்கு மத்திய அரசு ஒத்துக்கூடாது, நீதிமன்றங்களும் தவறு செய்யக்கூடாதுங்கிறத தான் முன்னெச்சரிக்கையாக தான் பண்ணும். இது வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. அதாவது வந்து முதல்ல 3 ஜட்ஜு, அதுக்கு பிறகு 5 ஜட்ஜு அவங்க ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க. இப்போ 7 ஜட்ஜு இந்த கேள்விகளுக்கு உள்ளிடுக்கீடு, அதாவது வந்து தலித்துகளை வந்து சப்டிவிட் பண்ணலாமா, ரிசர்வேஷன் வித்தின் ரிசர்வேஷன் அதை உடைச்சு கொடுக்கலாமா இல்லையாங்கிறது கேள்விக்கு பதில் சொல்லிக்கிறாங்க, கொடுக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் இந்த சமுதாயத்தில் வந்து அவர்கள் வந்து வேறு விதமாக சொல்லி இவங்க முன்னுரிமை கொடுக்குற சொல்ல பிரித்து கொடுக்கறதுக்கு டிவிஷன் பண்ணலான்னு சொல்லிக்கிறாங்க. நீங்கள் டிவிஷன் பண்ணி கொடுத்துருங்க. நான் வந்து 8ஆம் தேதி அன்னைக்கு சீஃப் செக்ரட்டரிக்கு வந்து பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். இன்னைக்கு வரலாம் சீஃப் செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. அது எங்களுக்கு தெரியலைங்க. இல்லை சிஎம் பார்க்குற முதல்ல வந்து இதை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து முதல்ல வந்து அதிகாரிகள் புரிய வச்சா தான் அரசியல்வாதிகள் புரிவாங்க. முதல்ல வந்து இருக்கக்கூடிய அதிகாரி சீஃப் செக்ரட்டரி லெவலில் புரிய வச்சிட்டோம்னா அதுக்கு பிறகு அவங்க சிஎம் பார்க்குற போது அவங்க எடுத்து சொல்லுவாங்க. அப்படின்னுக்காக முதல்ல சீஃப் செக்ரட்டரி பார்த்தோம்னா ஹீ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த மேட்டர் அப்படின்னுக்காக தான் 8ஆம் தேதி அனுமதி கேட்டால் இன்றைக்கி வெளில கொடுக்கலீங்க. கவர்னர் கொடுத்துட்டாரு, சீஃப் செக்ரட்டரி கொடுக்கல அப்படின்னா பார்த்துக்குங்க. அப்படி தான் சொல்ல முடியாது, அதுமாதிரி நான் சொல்லவில்லை. கவர்னர்கிட்ட வாங்கிட்டேன். கவர்னர்கிட்ட 7ஆம் தேதி அன்னைக்கு 2 மணிக்கு வாங்கியிருந்தோம். ஆர்ப்பாட்டத்தினால பண்ண முடியல. மீண்டும் 2வது நாள் கேட்டு வந்து நாங்கள் இது மாதிரி ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் கைதாகி போயிட்டோம், அதனால் கேட்டோம். இம்மீடியட்டாக அன்றைக்கி வந்து 12:30 மணிக்கு கொடுத்தாங்க, 1 மணி நேரம் ½ அன் ஹவருக்கு மேலே கொடுத்தாங்க. அதே அன்றைக்கே வந்து ஈவினிங் 4 o'clock கேட்டிருந்தோம், இன்றைக்கி வரலும் கிடைக்கலைங்க. இல்லை அதுக்குள்ளே போக வேண்டாங்க. இப்போ மேட்ரு வந்து இதுதான். இப்போ வந்து நாங்கள் வந்து பொதுவாக வந்து தொடர்ந்து திராவிடர் கழகம், சில கம்யூனிஸ்ட் கட்சிகள், திமுக அதை சார்புடையவர்கள் எல்லாருமே பாவப்பட்ட ஜனங்கள் என்று அருந்தியர்கள் மட்டுமே முன்னேறி சொல்லிட்டு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை எதுக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள், உருவாக்குகிறார்கள். அது வந்து முற்றிலும் தவறானது. ஆச்சா, நாங்கள் வந்து யாரும் வந்து ஒரு இடஒதுக்கீட்டுக்குள்ளே அருந்தியர் ஏறி மிதிச்சுட்டு யாரும் மேலே போகிறதில்ல. அவரொரு திறமையை படித்து மேலே வர்றாங்க. அதில் சில பேருக்கு வந்து சக்தி குறைவாக இருக்கலாம், அதில் பங்கு குறைவாகவும் கூட இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதை ஆய்வு பண்ணி இந்த காரணத்தினால இவங்க முன்னேற முடியாமல் இருக்குது, அதனால் வந்து இவர்களுக்கு தனியாக பிரித்து கொடுக்கொண்டான கிரெடிபிலிட்டி, அதாவது வந்து அப்சல்யூட்டாக இந்த காரணத்தினால தான் இவங்க முன்னேற முடிய மாட்டேங்குது, அதுக்காக இவர்களுக்கு முன்னேற கொடுக்கலாம். அதுக்குள்ளே இன்னும் எத்தனையோ சமுதாயம் புதுரைவண்ணானெல்லாம் வந்து பார்த்தாலே தீட்டு வச்சக்கூடிய கம்யூனிட்டி, அவங்களுக்கெல்லாம் எத்தனை சதவீதம் கொடுக்கறது, அவங்களை எப்படி முன்னுரிமையாக்குறது. ஸோ அதுக்காக 76 சாதிகளுக்கும் சேர்ந்த ஒரு ஃபார்முலாவை வரையறதுக்கு முன்னாடி சமூகம் அவங்களுடைய எல்லா இந்த 76 சாதிகளுடைய இந்த 75 வருஷமாக 77 வருஷமாக எவ்வளோ இடஒதுக்கீடு கொடுத்துக்கிறோம், அதனால் அவங்களுடைய முன்னேற்றம் என்ன, அவங்களுடைய இன்றைக்கி எத்தனை பேருக்கு நிலம் இருக்குது, என்ன தொழில் தொடங்குறாங்க, எத்தனை தொழில் ஆகிக்கிறாங்க, எல்லா விதமான சமூக டேட்டாவை கலெக்ட் பண்ணிவிட்டு எத்தனை பேர் உயர்ந்த பதவி இருக்கிறாங்க, எல்லா தரவுகளை வெளியிட்டோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு போகுது. அப்போ வந்து நாங்கள் பேச முடியாது, அவங்க 1% தான் இருக்கிறாங்க, நீங்கள் 90% வச்சுக்கிறீங்க, நீங்கள் எப்படி வந்து அப்படின்னு கேட்கலாம். நாங்கள் இன்னும் கூட அந்த மாதிரி வந்து அவர்களுக்கு வந்து அவர்கள் உண்மையிலேயே பங்களிப்பு குறைவாக இருந்தால் அவர்களுக்கு கொடுப்பதற்கு எந்த விதத்திலும் எதிர்ப்பே கிடையாது. நாங்கள் எப்படி டேட்டா கலெக்ட் பண்ண முடியும்? எங்க அதாங்க நடை அவங்க எங்க எல்லா கால்ஃபரும், அதாவது அதுக்கு டேட்டா இருக்குது பாருங்க. அதாவது வந்து மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி, அதில் வந்து ஏறக்குறைய 92 போஸ்ட் வந்து அறிவிச்சாங்க. அதில் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ் ப்ரொஃபஸர் 1 ஜிடிங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷு அசோசியேட் ப்ரொஃபஸர் 1 போஸ்ட்டு ஜிடி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் 1 போஸ்ட்டு எஸ்சிஏ, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி அசோசியேட் ப்ரொஃபஸர் 2 எஸ்சிஏ 1 எம்பிசி 1 டிஎன்சி 1ங்க, தென் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் 1 எம்பிசி டிஎன்சி,
தென் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியாலஜி ப்ரொஃபஸர் 1 GT 1 GT 1 SCA 1 MBC DMC 92 பஸ்ஸில் ஒரு சிங்கிள் போஸ்ட் கூட அதர் தேன் எஸ்சின்னு கால்ஃபர் பண்ணல. இது வந்து இது உங்களுக்கு நான் கொடுக்குறேன், இதையும் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க வச்சுங்களா. ரெண்டாவது அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலைக்கல்லூரி பழனி தன்னாட்சியில் அதில் இளநிலை உதவியாளர் 3 ஆதிராவிடர் அருந்ததிர் பெண் ஆதரவற்ற விதவை தமிழ்மொழி SCA விமன். தென் தட்டச்சர் பொதுப்பிரிவு, பண்டக காப்பாளர் பொதுப்பிரிவு, தென் வந்து ஆய்வக உதவியாளர் ஆதிராவிடர் அருந்ததிர் பெண், அதான் அது விமன் தான், பெண் தான் கொடுத்துக்கிறாங்க. தென் வந்து பதிவரை எழுத்தாளர் ஆதிராவிடர் அருந்ததிர் பெண் 2 போஸ்ட் அதுதான். ஸோ அதே போல் அலுவலக உதவியாளர் ஆதிராவிடர் அருந்ததிர் பெண், எல்லாமே அருந்ததிர் பெண், அருந்ததிர் ஆண். ரெண்டாவது அண்ணா யூனிவர்சிட்டி, அதில் வந்துங்க ப்ரொஃபஸர் போஸ்ட்டு ஜென்ரல் 10 14, BC 9, BC M வந்து 0, MBC வந்து 18, SCA அருந்ததிருக்கு 19, SCக்கு வந்து 15% இருக்கிறவங்களுக்கு வெறும் 5 போஸ்ட். திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில் இப்போ அண்மையில் 16/9/2024 விளம்பரம் கொடுத்தாங்க. அதில் வந்து நம்பர் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் கெமிஸ்ட்ரி நம்பர் ஆஃப் வேக்கன்சி 1, கம்யூனல் ரிசர்வேஷன் BC, ஜுவாலஜி நம்பர் ஆஃப் வேக்கன்சி 1, SCA விமன், பயோடெக்னாலஜி நம்பர் ஆஃப் வேக்கன்சி 1 BC, கம்ப்யூட்டர் சயின்ஸு நம்பர் ஆஃப் வேக்கன்சி 2, GT 1, SCA விமன் 1, ஃபிசிக்ஸ் நம்பர் ஆஃப் வேக்கன்சி 2, GT 1, SCA விமன் 1, காமர்ஸ் 2 போஸ்ட், GT 1, SCA விமன் 1. இது நியாயமானு மட்டும் சொல்லுங்க. இது அநியாயம் இல்லையா? சார் அது கொடுக்கல, சுப்ரீம் கோர்ட் கொடுத்தா இல்லை. தமிழ்நாடு அரசு மத்திய அரசினுடைய உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பினுடையபடி மாநில அரசு வழங்கல. அவங்க டிவிஷன் பண்ணி கொடுத்துருந்தா கொஸ்டினே கிடையாது. இவங்க உள்ளெழுத கொடுக்குறாங்க, அது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான. ரிவ்யூ பெட்டிஷன்லாம் இது ரிவ்யூ பெட்டிஷன் அது எப்படி போனாங்கன்னு தெரியலிங்க. அதனால் வந்து நீங்கள் மத்திய அரசு உச்சநீதிமன்றம் எஸ்சி அதாவது இவங்களுக்கு வந்து பிரித்து கொடுக்கலாமா இல்லையா, டிவிஷன் பண்ணி கொடுக்கலாமா இல்லையான்னு கேள்வி கேட்குறாங்க. அவங்க டிவிஷன் பண்ணி கொடுக்கலாம், அது மாநில அரசு செய்யலாம். அதாவது கொஸ்டின் வந்து மாநில அரசு செய்வதற்கும் உரிமை உண்டுன்னு அதிகாரம் உண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளோதான். அதன்படி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி இந்த இடஒதுக்கீடு இல்லை. இவங்க வந்து டோட்டலாக பைபாஸ் பண்ணி பிரிக்காமல் உள்ளிடஒதுக்கீடில் முன்னுரிமை அடிப்படையில் ப்ரீஃபரன்ஸில் கொடுக்குறாங்க. இது டோட்டலாக வந்து அன்சைன்டிஃபிக், இது வந்து டோட்டலாக இன்ஜஸ்டிஸ். ஏன் டெல்லியில் நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட்டே வந்து ரொம்ப நாளைக்கு முன்னால், இது வந்து கிட்டத்தட்ட 25 ஆண்டு 30 ஆண்டு காலம் பஞ்சாப், ஆந்திர பிரதேஷ், அப்புறமா இன்னைக்கு பீகார், எல்லா மாநிலத்திலையும் இந்த பிரச்சனை வந்திருக்கு. அதாவது சப் கேட்டகரைசேஷன் பண்ணலாமா, அதற்கு மாநில அரசுகளுக்கு உரிமை உண்டா இல்லையா, அதிகாரம் உண்டா இல்லையா, இதுதான் கேள்வி. அதை வந்து 3 பெஞ்சு 5 பெஞ்சு எல்லாமே வந்து இல்லை அப்படின்ட்டாங்க. சின்னையா, ஜஸ்டிஸ் சின்னையாங்கிறவர் 5 பெஞ்சில் இருந்து அவர் முழுக்க நிராகரிச்சிட்டார். மாநில அரசுகளுக்கு எஸ்சி எஸ்டியினுடைய பட்டியலினத்தை டெம்பர் பண்ணுறதுக்கு எந்த விதமான லோக்கல் ஸ்டாண்டர்டில் அதிகாரம் இல்லை. அதை வந்து செய்வதற்கு முழு அதிகாரமும் பாராளுமன்றத்துக்கு தான் இருக்குது. பாராளுமன்றம் என்பது மக்களவை, மாநிலங்களவை, பிரசிடெண்ட், இவங்க 3 பேரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவு தான் இந்த மக்களுடைய நலனை தீர்மானிக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு 7 பெஞ்சு ஜட்ஜில் வந்து ஒருத்தர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, 6 பேர் விதவிதமான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. அந்த இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மாநில அரசுகளுக்கு அரசியலமைப்பு சட்டம் மூலமாக அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த அதிகாரம் அதே மாநில அரசு அந்த ஜட்ஜ்மெண்ட்டில்
மாநில அரசுகள் இந்த இது சப் கேட்டகரைசேஷன் ரிசர்வேஷன் வித்தின் ரிசர்வேஷன் சொல்லும் பொழுது அதற்கான ஆதாரபூர்வமான ரிலையபிள் டேட்டா அது இருந்தால் மட்டும்தான் இதை செய்யணும். ஆனால் தமிழகத்தில் இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அநீதி தமிழகத்தில் திமுக அரசால் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் புள்ளி விவரங்களும் இல்லாமல் இவர்கள் 2009 இதை நிறைவேற்றிட்டாங்க. இன்றைக்கி 14 ஆண்டுகளில் இந்த அநீதியின் மூலமாக பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பான்மையாக உள்ள ஆதிதிராவிடர், தேவேந்திரர் மற்றும் புதுரை வண்ணார், பண்ணையாண்டி இந்த மாதிரி குறவர்கள் பல்வேறு ஜாதிகள் இன்னைக்கு பின்னடைவில் இருக்காங்க. அவங்களால இந்த போட்டியில் போக முடியல. இதே திமுக அரசு என்ன செய்து அருந்ததியர்களுடைய துப்புரவு பணியாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள். ஆனால் அந்த பணி அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, நிரந்தரம் இல்லாமல் அவங்கள தற்காலிக ஊழியராக அதாவது கான்ட்ராக்ட் ஊழியராக தான் வச்சுருக்கிறாங்க. இது ஜிஓ 156 ரீசெண்டாக தமிழ்நாடு அரசில் வந்தது. அப்போ நீங்கள் இடஒதுக்கீடை பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு தரமான கல்வி வேண்டும். தரமான கல்வி பெறுவதற்கு தரமான இன்கம் வேண்டும். தரமான இன்கம் பெறுவதற்கு பேரண்ட்ஸுக்கு அந்த இது வேண்டும். இன்றைக்கி இதில் கான்ட்ராக்ட் லேபரில் வேலை செய்யக்கூடிய துப்புரவு பணியாளர்களுடைய இது என்ன இருக்குது? இன்றைக்கி இவங்க அதுதான் பிரச்சனை. முழுக்க அநீதி இங்கே நிலைவைப்பட்டிருக்காரு. இல்லை, அதாவது ஒரு விஷயம், இந்த இடஒதுக்கீடு இந்த பிரச்சனை வந்து ஃபஸ்ட்டு பஞ்சாப் கவர்மெண்ட் எடுத்தாங்க போகிறாங்க, ரெண்டாவது ஆந்திரா, அடுத்தது உள்ளெடுக்கிறது 3 பேர் போகிற ஃபஸ்ட்டு. அப்போ அதில் கொஸ்டின் இந்த உள்ளிடுக்கீடு கொடுக்கலாமா இல்லையாங்கிற கேள்வி எங்களால் தீர்மானிக்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த 3 பெஞ்சு சொல்கிறாங்க. 5 பெஞ்சுன்னு சொல்லிடுறாங்க. தட் ஹாஸ் பீன் ரெஃபர்ட் டு 7 பெஞ்சஸ். அவங்க மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டா இல்லையாங்கிறத எல்லாருடைய கேள்வி. அது மாநில அரசுகள் பிகாஸ் இட் இஸ் ஹெட்ரோஜினியஸ் கம்யூனிட்டி, ஹோமோஜினியஸாக இல்லை. இந்த பட்டியலிருக்கக்கூடிய இடத்துலையும் பல சமுதாயங்களாக இருக்கிறனால இப்போ தேவேந்திர வேட சமுதாயம் இருக்கிறாங்க, ஆதிராக்கிறாங்க இருக்கிறாங்க. அதனால் அந்த சமுதாயங்கள் ஒரே மாதிரியாக இடஒதுக்கீட்டில் பங்கு பெற முடியாமல் இருந்திருந்தால் அதை முறையாக ஆய்வு செய்து அதுக்கு பிறகு வழங்கலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லிக்கிறாங்க, அவ்வளோதான். பட் ஆனால் சும்மா கொடுக்க சொல்லலை, ப்ரிஃபரன்ஸாக எனக்கு ஒரு, அதாவது எனக்கு ஒரு கம்யூனிட்டி பிடிக்கும்னா அந்த ப்ரிஃபரன்ஸ் பண்ணக்கூடாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடியது, நாங்கள் அருந்ததியருக்கு இடஒதுக்கீடு முடிவு பண்ணிட்டோம், தரவுகள் தேவையில்லை, ஆதாரம் தேவையில்லை, கொடுக்குறவங்களுக்காக ஆதாரங்களை நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு ரிவர்ஸ். அதாவது வண்டிக்கு முன்னாடி குதிரை நிறுத்துக்கு போல குதிரைக்கு முன்னாடி வண்டி நிறுத்தி தள்ளுற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எவ்வித ஆதாரமும் இங்கே கொடுக்கல. ஏன்னா இப்போ நீதியரசர் ஜனார்த்தனன் கமிட்டி அவர்கள் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வேலைவாய்ப்பு எங்கே இருக்குன்னா டிஎன்பிசி தான் நடத்துகிறாங்க அதே மாதிரி டிஆர்பி தான் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஜனார்த்தனன் கமிட்டி அவர்கள் அந்த டிஎன்பிசிக்கும் டிஆர்பிக்கும் கடிதம் எழுதி டேட்டா கேட்குறாங்க. டிஎன்பிசியும் தரவில்லை, டிஆர்பியுமே தரவில்லை. அதை க்ளீனாக மென்ஷன் பண்ணுறாங்க, நாட் ரிசீவ்டு ரிப்போர்ட் அப்படின்னு ஜனார்த்தனன் கமிட்டியே கொடுக்குறாங்க. ஸோ எங்களுடைய குற்றச்சாட்டு என்னென்னா இந்த ஜனார்த்தனன் நீதியரசர் ஜனார்த்தனன் அவர்கள் கமிட்டி ரிப்போர்ட்டே தரவுகள் முழுமையாக இல்லை. முழுமையாக இல்லாத தரவுகளை வச்சு தான் இந்த 3% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. அது அநீதி. மற்ற கட்சிகளுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? உங்களுக்கு நாங்கள் எதுனா நாங்களாக சொல்லி தெரியணும் உங்களுக்கு இந்த பிரச்சனையை அவங்க இல்லை, அதில் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்க. இது டெப்த்தாக அந்த உள்ளிடுக்கீட்டினுடைய சரத்துகளையும் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் படிக்கலை. இல்லை, அது நான் தனியப்பட்ட முறையில் யாரையும் விமர்சிக்க விரும்புங்களேன், படிக்கலை. ரெண்டாவது, ஒரு தனியாமல் கட்டமைப்பை திமுக அமைச்சு விட்டாங்க. அருந்ததியர் தேர் அவங்க தான் விளிம்பு நிலைக்கு விளிம்பு நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு. நான் தான் கேட்குறோம், நீங்கள் சொல்கிறதுக்கு உண்டான எவிடன்ஸை கொடுத்துருங்க. 18% நீங்கள் ஆய்வு பண்ணி கொடுங்க. கொடுத்த பிறகு எல்லாம் முடிவு பண்ணுவது என்ன பெரிய என்ன இருக்குது? அதில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தவறு பண்ணுறாங்க, தீகா தவறு பண்ணுறது நியாயம். ஏன்னா அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது, தமிழ்நாட்டினுடைய உண்மை நிலைமை அவங்களுக்கு தெரியாது. ஆயிரக்கணக்கான கலவரங்கள் தென் மாவட்டத்தில் வெட்டி குத்து கொண்டு வரும்போது அவர்களுக்கு காது கேட்கல, கண்ணு கிடையாது வீரமணிக்கு, ஆச்சுங்களா? அந்த வீரமணியார் எப்படி இன்னைக்கு வெட்டுப்படக்கூடிய தேவேந்திர வேளாளரோ தீண்டாமை கொடுமையாக ஆதிராடர் பார்க்க முடியும்?
அவர்களுக்கு பிராமின் ஒருத்தன் தான் எதிரியை தவிர பாக்கி யாரும் எதிரி கிடையாது. அவர் கண்ணை மூடிக்கொண்டு மட்டும்தான் அவர் பேசுவார். ஆனால் கம்யூனிஸ்டுகள் பேசுகிறது தான் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. கம்யூனிஸ்டுகள் வந்து உண்மையினுடைய அடிப்படையில் பேசக்கூடியவங்க. அந்த கட்சியும் கூட இந்த உள்ளிடக்கீட்டால் பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்களே. இன்றைக்கி நான் தான் கிருஷ்ணசாமி இல்லை, இவர் பரையர் சமுதாயம், அவர் பரையர் சமுதாயம், இவங்க பரையர் சமுதாயம், எல்லாரும் பரையர் சமுதாயம் சேர்ந்தவங்க. இத்தனை இன்டெலிஜுவலாக வர்றாங்களே. ஆச்சா, அப்போ இவங்களெல்லாம் சொல்கிற போது இதுக்குள்ளே உண்மை என்னன்னு நீங்கள் பார்த்து நான் சொல்கிறேன். நான் சொல்கிற கேட்க சொல்ல, நீங்கள் ஸ்டடி பண்ணுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவேந்திர வேளாளரும் ஆதிராவிடரும் இடஒதுக்கீட்டை வைத்து உயர்ந்து விட்டார்கள் அப்படின்னா பட்டியலேருந்து விலக்கிட்டு போங்க. நீங்கள் எந்த எம்பிசியில் கொடுத்துருங்க. நீங்கள் ஏன்னு தெரியலைங்க. ஏன்னா நான் வந்து தனிப்பட்ட முறையில் ஆனால் கம்யூனிஸ்டுகள் மேலே நான் வந்துன்னா அவர்கள் வந்து இதை வந்து முறையாக செய்ய ஆய்வு செய்ய கடமைப்பட்டவர்கள். மற்றவங்களாம் மெக்கானிக்கலாக பார்ப்பேன், பிராமின் மட்டும் தான் பார்ப்பான். மற்ற கம்யூனிஸ்டுகள் அறிவுரிமை சிந்திக்கக்கூடியவர்கள், உண்மையை சிந்திக்கக்கூடியவர்கள், தரவு அடிப்படையில் பேசக்கூடியவங்க. அவங்க ஏன் தவறு பண்ணுறாங்க தான் கேள்வி. அதனால் யாரும் வந்து இப்போ திமுக கட்டமைச்சது அது அப்படியே கொண்டு ஆக்சுவலாக வந்து 2009 கலைஞர் வாஸ் வெரி வீக். அன்றைக்கி வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தது. பாமகனுடைய தயவு தேவைப்பட்டது, காங்கிரஸுடைய தயவு தேவைப்பட்டது, கம்யூனிஸ்டுடைய தயவு தேவைப்பட்டது, 25 தேவைப்பட்டது. அதுக்காக ஈல்டு பண்ணார். அன்றைக்கி அவர் மனப்பூர்வமாக செஞ்சாராங்கிறது எனக்கு தெரியாது. ஆச்சுங்களா? ஸோ இது வந்து பொலிட்டிக்கலாக கொண்டு வந்துட்டு இன்றைக்கி அதை நிறுத்தி என்ன செய்கிறாங்கன்னா ஒரு தேரிஸ் இன்ஹிரண்ட் ஒரு இது உண்டுங்க. எஸ்சிகளுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கறதுனால தான் அவங்க வந்து வளர்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் சில பேர் இருக்குது. அதைத்தான் இதுதான் வந்து நியோ பிராமினிசம். யாரெல்லாம் வந்து இந்த உள் இடஒதுக்கீட்டை ஆதரித்து தேவேந்திர உள்ள வேளாளர்கள் ஆதிராவிடருடைய இடஒதுக்கீட்டை காலி பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் நியோ பிராமின்ஸ். அவர்கள் நியோ பிராமி பார்ப்பனியவாதிகள் தான் நாங்கள் குற்றம் சுமத்த வேண்டியிருக்கு. நன்றி, வணக்கம். ரொம்ப பேசினா எடுத்துருவாங்க, எங்கேயாவது கொண்டு தள்ளி விட்டுருவாங்க. ரொம்ப